நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட மீனாட்சி அம்மா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். சிறுதானியங்கள் நமது பாரம்பரிய உணவுகள் நமக்கு பகைவனல்ல. எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போகிறோமோ அங்கே கிடைக்கிற உணவு வகைகளை காய்கனிகளை சாப்பிடணும். நமது முன்னோர் கண்டறிந்த பழக்கப்படுத்திய பாரம்பரிய உணவு ஆரோக்கிய முறைகளை விட்டு விலகி போகும் எதிர்கால நமது சந்ததியினருக்கு அது ஓர் இழப்புன்னு தான் சொல்லணும். மேலை நாட்டு கலாச்சாரம்னு சொல்லி அவற்றை பின்பற்றி நம் ஆரோக்கியத்துக்கு நாமே கேடு விளைவிக்கிறோம். உணவு முதல் யாகம் வரை நெய்யை ஏன் நம்ம கலாச்சாரத்தில் போற்றினார்கள்? அரிசி உணவு ஏன் நமது உணவின் அடித்தளமாக இருந்தது? அறுசுவை உணவை ஏன் வாழை இலையில வச்சு பரிமாறினாங்க? உணவை உயிர் ஓட்டமா நினைத்த நமது முன்னோர்கள் பருவத்துக்கேற்ற பழங்கள் காய்கறிகளை சாப்பிடச் சொல்லி பழக்கப்படுத்தினாங்க. மீனாட்சி அம்மா, அறுசுவை இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு உங்களுக்கு தெரியும். இந்த 6 சுவைகளும் எதற்கு பயன்படுகின்றன? இனிப்பு தசை வளர்ச்சி, புளிப்பு கொழுப்பு, கார்ப்பு எலும்பு வளர்ச்சி, துவர்ப்பு இரத்த விருத்தி, உவர்ப்பு உமிழ் நீர், கசப்பு நரம்பென கண்டேன்னு பட்டியலிடுகிறார்கள். இந்த அறுசுவையும் நமக்கு சராசரி அளவுல கிடைக்குதா? அந்த மாதிரியான உணவு வகைகளை உட்கொள்றோமா? அரிசி சாப்பாடு, பருப்பு, நெய் போட்டு சாப்பிட பழக்குவோம் குழந்தைகளை. நெய்யில் உள்ள கொழுப்பு அமிலம் உடலின் எலும்பு மூட்டுகளை வலுவடைய செய்யும். தோல், நகம், கூந்தல் முடிய மிருதுவாக்கி மினுமினுக்கச் செய்யும். நெய் உடல் கொழுப்பை எரிக்கச் செய்யும். மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் பண்புல நெய்யுக்கு இணை வேற எதுவும் கிடையாதான். அதே போல உடலில் சர்க்கரை அளவை சீராக வச்சுக்கவும், தசைகளின் கட்டமைப்புக்கும் உடம்புல சேர்ற கொழுப்பை விரைவாக எரிக்கவும் அரிசி கோதுமையில் உள்ள கார்போஹைட்ரேட் அவசியமானது. அடுத்தது உப்பு. உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு ஒரு பழமொழி உண்டு. இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கவும், உடலின் தண்ணீர் அளவை தக்க வைக்கவும் சோடியம் அவசியம் தேவை. சோடியம் குளோரைடு தான் நம்ம சாப்பாட்டு உப்பு. உணவு பண்டங்களை பதப்படுத்த பயன்படும் உப்பு சேர்த்த பொருட்களான ஊறுகாய், சிப்ஸ், அப்பளம் போன்றவற்றை அறவே ஒதுக்கிறது நல்லது. குரோம்பேட்டை மீனாட்சி அம்மா, அன்றாட சமையல்ல தேவையான அளவு அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்துறது நல்லது. மா, பலா போன்ற பழங்கள் பருவகாலத்தில் கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட்டுடணும். இருக்கும் இடம் சார்ந்த பருவநிலைக்கு ஏற்ற உணவுகளை உட்கொள்ளணும். இனிப்புடன் கூடிய ஒரு முக்கியமான உணவை மகிழ்ச்சியோடு சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏற்ற உணவு எதுன்னு உங்க பாட்டிக்கு தான் முதல்ல தெரியும்னு உணவியலாளர் ருஜிதா திவாகர் சொல்றாங்க. ஈட் லோக்கல், திங்க் குளோபல். இப்படிக்கு உங்கள் மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.